இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டு போட்ட எல்லா கமெண்ட் அந்த கேள்விகளுக்கான பதிலும் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்ல போகிறேன். ஆகையால் முழு கதையை நீங்கள் கேட்காட்டியும் அந்த கடைசியில் இருக்க அந்த கமெண்ட் செக்ஷனை மட்டும் கவனிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? நம்ம கதாநாயகி பார்த்தீங்கன்னா போன பகுதியில் இந்த கடைசி அடப்டையை பார்க்கறதுக்காக அந்த மலைக்கு கிளம்பியிருப்பாங்க. இப்போ இந்த மலையை குரங்கோட வேகமாக தாவி மேலே வந்துட்டாங்க. வந்துட்டு மூச்சு இறக்கி இருக்கு எங்கள் அடப்டைன்னு தேடி பார்த்தா அங்கே ஒன்றுத்தையுமே காணும். சரி கொஞ்சம் பொறுமையாக தேடி பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய சமைக்கிறதுக்கான அந்த பாத்திரங்கள் அந்த அடுப்பெல்லாம் இருக்கிறத வந்து கவனிக்கிறாங்க. அதுவும் அங்கேயே சமைக்கிறதுக்கு தேவையான சில பொருளையும் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இதை கவனிச்ச உடனே தான் வந்து அங்கே இருக்க ஒரு மேஜையும் கவனிக்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சு ஓப்பனாக அந்த கடவுளுக்கு வந்து நம்ம சாப்பாடு சமைச்சு படைக்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடப்டைக்காக வந்து சமைக்கிறாங்க. என்ன சமைச்சு படைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே ஏற்கனவே சமைச்சு வச்சிருந்த பொருளை வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தான் இட்லி ஊற்றுறாங்கன்னா இட்லி இருக்கும், சப்பாத்தி பூரி போகிறாங்கன்னா அந்த கட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்தமாதிரி இந்த பொருளை பக்கத்தில் இருக்கிறத வச்சு என்ன சமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் அவங்க சமைக்கிறாங்க. 3 வகையான உணவை சமைச்சு அவங்க அந்த டேபிளில் வைக்கிறாங்க. சாப்பாடில் சமைச்சு வச்சோடனே எங்களுக்கு ஒரு மந்திர கதை வந்து திறக்குது. இவ்வளோ நேரம் அது வழியாக போக முடியாமல் இருந்துச்சு. அங்கே வீட்டு அப்படி என்னடா இருக்குது, அங்கே உள்ள அடப்டே இருக்கான்னு போய் பார்த்தா அதெல்லாம் இல்லைங்க. அங்கே வந்து ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே இப்போ நம்ம கதாநாயகி போகிறாங்க. எப்போ போல தாங்க செம்ம அழகாக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளார அப்படியே அந்த நிலா, அந்த வெளிச்சம், அந்த இடம் சூப்பராக இருக்குது. அந்த குகையோட முடிவுக்கு அப்படியே நம்ம கதாநாயகி வந்துடுறாங்க. உடனே ஒரு குரல் கேட்குது. என்னடா நான் அண்ணாந்து பார்த்தா அங்கே தான் வந்து அடாப்டே வந்து உட்காந்துருக்கு. பரவாயில்ல, நீ என்னையே வந்து அசத்திட்ட. இதுதான் வந்து சாதாரணமாக எல்லாராலையும் கடந்து வந்துட முடியாது, அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான இடம். சரி சொல்லு, எதுக்காக நீ இங்கே வந்திருக்க? நான் தான் க்ளவுட் ரிட்டர்னர், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு அது சொல்லுது. நம்ம கதாநாயகி வந்து இந்த மொத்த இடத்தையும் நீங்கள் தான் வந்து உருவாக்குனீங்களா, இங்கே இருக்கிற இந்த தொழில்நுட்பமாகட்டும் இல்லை மீதி பொருள் எல்லாத்தையும் நீங்கள் தான் உருவாக்குனீங்களான்னு கேட்கும்பொழுது அந்த அடப்டை வந்து ஆமாம் நான் தான் உருவாக்கினேன். அது மட்டும் இல்லாமல் குயிஷாங் மற்றும் ரெக்ஸ்லாபிஸ் இவங்களே வந்து எங்களை பாராட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதாவது அந்த அடப்டை வந்து சொல்லுது. இது வந்து பைமான் வந்து இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, இந்தளவுக்கு நிறைய தொழில்நுட்பம்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற இடமா, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இந்த நிறைய கசகசன பேச்சு அது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தனிமையிலையும் அமைதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த இடத்த வந்து உருவாக்கணும் அப்படின்னு அந்த அடப்டை சொல்லுது. ஆனால் இப்போ அந்த அமைதியை எடுக்கிறதுக்கு நீ வந்திருக்க, அது மட்டும் மட்டும் அனுமதி சீட்டு வேறு இருக்குது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கதாநாயகி பார்த்து கேட்குறா. ஃப்ளாஷ் பேக், இந்த ரெக்ஸ்லாபிஸ் இறந்த கதை அது இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னோடனே எல்லா அடாப்ட் மாதிரி இதுவும் கையாமையோன்னு கத்துது, கொதிக்குது. நீ சொல்கிறது உண்மையா? ரெக்ஸ்லாபிஸ் உண்மையிலே இது செத்து போச்சு அப்படின்னு கத்துது. லியோவே நான் வந்து தாக்க போகிறாடே அப்படிலாம் பேசுது. உடனே நம்ம கதாநாயகி ஆனால் நீங்கள் தானே லியோவை பாதுகாக்கணும், ஏன் அப்படி அவசரப்பட்டு முடிவு வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்குறாங்க. நாங்கள் அடாப்டை ரெக்ஸ்லாபிஸோட தலைமையில் 3700 வருஷங்களாக லேவே ஹார்வர் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்தமாரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வந்து சாதாரணமாக நீட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப சொல்லுது. அப்புறம் அது இது நம்ம கதாநாயகி சொல்லி வந்து அதை வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்தமாரி நாங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடெலாம் வச்சு உங்களை கூப்பிட்ருக்கோம், இந்தமாரி நாங்கள் சொல்கிறத நீங்கள் வந்து கேளுங்க, இந்தமாரி லியோவை வந்து நீங்கள் அழிக்கக்கூடாது, ஜஸ்ட் அதுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுங்கள், அதை பாதுகாக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கொண்டா ரொம்ப யோசிச்சு அப்புறம் சரின்னு ஒத்துக்குது. சரி இதெல்லாம் வந்து அடாப்டேனா நாங்கள் பேசி முடிவு எடுத்துக்கிறோம், இங்கேருந்து என்ன தொல்லை பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுது. சரி நம்ம கதாநாயகி சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்திட்ட வந்து ஒரு சாரி கேட்டுக்கணும். நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வீடியோ போட முடிய மாட்டேங்குது, அடிக்கடியே நிறைய பிரேக் வர மாதிரி இருக்குது. ஒரு இன்றைக்கி இத்தனை நாள் பாருங்கள், இத்தனை கழிச்சு போடுறேன் வந்து வீடியோ வந்து ஒரு 3 நிமிஷம் தான் வந்து போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆர்வமாக போகிறதுக்கு நிறைய வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குனு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ ஸ்டோரேஜ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ண மாட்டி இப்போ நிறைய எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை வர ஆரம்பிச்சிருச்சு, இங்கே வெளியே சுற்றுற வேலை வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து வீடியோ போட முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் சீக்கிரம் வந்து இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து தொடர்ச்சியாகவும் வேகமாக இருக்கிற எல்லா கதையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் அந்த கமெண்ட் செக்ஷன் கேள்விகளை பற்றி சொல்லிட்டு இருந்தோம்ல, முக்கியமாக என்ன நான் சொல்லணும்னுச்சுன்னா, ஒருத்தர் வந்து என்கிட்ட அனிமி வந்து போகணுன்னு கேட்டுருந்தாரு. ஆனால் எந்த மாதிரியான அனிமி, என்ன அனிமியெல்லாம் போகணும்னு எனக்கு தெரியல. அதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அனிமி பேர் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து போட முடியுமான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, அது செகண்ட் அந்த கேம் கேரக்டர்ஸ் அதோட பவர் வந்து வேறு ஏதாவது டிப்ஸ் அதெல்லாம் வந்து போட சொல்லியிருந்தாங்க. சரி நான் வந்து அந்த கேரக்டர் போர்ட்ஸ்க்காக ரொம்பலாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன், ஓரளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வேணா அது வந்து பின்னாடி அந்த வீடியோ வந்து பார்க்கலாம், நிச்சயமாக போடுறேன். இந்த வீடியோ நான் ரொம்ப சீக்கிரமாக போட்டுருக்கேன், ஒழுங்காக பண்ணுறான்னு தெரில. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டண்ட்டான கரெக்டான வந்து வீடியோலாம் தொடச்சி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை பாய்.